ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா சரவணா ஸ்டோருக்கு போக போகிறோம். இது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். சும்மா நாங்கள் நியூ இயருக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சும்மா ஒரு டைம் பாஸுக்காக போனோம். அப்படி போகும்போது என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறமா நம்ம கடைகளில் போனதுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த செயின்ஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நிறைய செட்டானதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வாடகைக்கு வாங்கினாலே நிறைய காசு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே 1500 அவ்வளோ இருந்தாலே போதும். நிறைய அழகழகாக செட்டு, அதுக்கப்புறமா கம்மல், எல்லாமே கம்மல், ஒட்டியானம், அப்புறம் இந்த சந்திரமுகியில் வர மாதிரி இது ஒட்டியானம், இது கம்மல், இது செயின் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதில் கொடுத்துருந்தாங்க. அதனால் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இது நிறைய கடைகளில் நம்ம மொத்த கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸ்பெஷலி இந்த க்ரீன் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரீசெண்டாக கூட இந்த நயன்தாரா கூட கல்யாணத்தில் ரெட் கலர் சாரீ போட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஜுவல் தான் போட்டிருந்தாங்க. அப்போ க்ரீன் எல்லாருக்கூடையும் செட் ஆகுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அந்த க்ரீன் கலர் செட்டு. நிறைய க்ரீன் கலர் செட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன, ரொம்ப கனமாக இருக்கும் போல். காதில் போட்டால் கழுத்து கூட தாங்கிக்கும். ஆனால் காது எப்படி தாங்கிக்கும் அப்படிங்கிற பயத்திலேயே எடுத்ததை அப்படியே வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டோம். மூவ் ஆகும்போது இங்கே நல்ல கோல்டு கவரிங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸுமே இருந்தது. இது பார்த்தா ரியலாக கோல்டு மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஒத்து பார்த்தா அதுக்கு கவரிங்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன மாதிரி கோல்டுக்கும் கவரிக்கும் வித்தியாசம் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி கோல்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்போம். நிறைய கல்யாணங்கள்லாம் இந்த மாதிரி போட்டு போனால் தானே மதிப்பாங்க. அதுக்காகவே இந்த மாதிரிலாம் வாங்கி போடுற கூட்டங்கள் நிறைய இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சென்னையில் நான் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி பொம்மை வச்சுருக்கிற சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு நீங்கள் அண்ணா நகரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கடையில் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ போல் இதை எடுத்து விளையாண்ட ஒரு ஃபீலிங். அந்தோடனே அதை எடுத்து விளாண்டுட்ருக்கோம். நாங்கள் நிறைய பொம்மை வச்சுருந்தாங்க. இந்த சின்ன சின்ன பொம்மையே நிறைய காசு சொல்கிறாங்க. அதான்ப்பா நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் சும்மா நம்ம தான் வாங்கிட்டு போக மாட்டோமே. நான் நினச்சேன் நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே சும்மா அந்த பொம்மைகளை எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்களில் நம்மளால் வாங்க முடியலை. ஆனால் இப்போ வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு இருந்தாலும் அதை வாங்குறதுக்கான மனநிலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்ப பார்த்தோம். ஏன் அப்படின்னா, ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே ஹையாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம நினைப்போம் சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்மளுடைய பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி அது டென்ஷன் இது டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே ஹாப்பினஸ்ஸை தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகவும் சொல்கிறேன். பெரிய விஷயங்களில் ஹாப்பினஸ்ஸை தேடாமல் சின்ன சின்ன விஷயங்களில் ஹாப்பினஸ்ஸை தேடுங்க. அண்ட் நாங்கள் அதுக்கப்புறமா 2 டீயும் ஒரு 4 வடையும் வாங்கி சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். எங்கள் அக்காவும் நானும் தான் போயிருந்தோம். அதனால் அங்கே நிறைய வெஜ் ரைஸு, சிக்கன் ரைஸு, அப்புறம் பிரியாணி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம சின்னதாக ஒரு சாப்பிடணுன்னு பசிக்கலாம் இல்லை எங்களுக்கு. சரி சும்மா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீயும் 2 வடையும் வாங்கி சாப்பிட்டோம். டீ 10 ரூபா, வடை ஒரு வடை 5 ரூபா தான். அதனால் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு நாங்கள் வந்தோம். இது திருநெல்வேலியில் உங்களுக்கு தெரியும்ல, சரவணா ஸ்டோர் தான். அங்கேருந்து மேலேருந்து பார்க்குற வியூ தான் இது. நம்ம சென்னையில் பாடியிலலாம் சரவணா ஸ்டோர் பார்த்தோம் அப்படின்னா 10 மாடி இருக்கும். பட் இங்கே அத்தனை மாடி இல்லைனாலும் சோஃபார் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஆளே கிடையாது. இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் வாங்குறதுக்கு போவாங்க. நாங்கள் போயிட்டு சும்மா பார்க்குறதுக்கு போயிருந்தோம். மேபி இன் ஃப்யூச்சரில் வாங்குகிற பிளான் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது
நிறைய நாய்கள், இப்போல்லாம் நாய்கள் நிறைய இருக்குது. நம்ம வந்து ரோட்டில் வரும்போது நாயெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத கவனமாக பார்த்து மெதுவாக தான் ட்ராவல் பண்ணி வரணும். அதனால் பகல் நேரமோ இரவு நேரமோ நிறைய நாய்களால் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஸ்பெஷலி நம்ம வில்லேஜ் சைடோ இல்லை சிட்டி சைடோ இங்கே பாருங்கள், ஒரு ரோட்டில் எவ்வளோ நாய் பாருங்கள். அவ்வளோ நாய் நம்ம வண்டி வேகமாக போய்ட்டுருக்கும்போது இடையில முன்னாடி வந்து விழுந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த 2 செல்லத்துக்கும் நாங்கள் 2 குடம் வாங்கிட்டு வந்திருந்தோம். தம்பிக்கு ஒரு குடம், அப்புறமா பாப்பாவுக்கு ஒரு குடம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த குடம் வந்து பெரிய பாப்பாவுக்கு வச்சுருக்க குடம் வந்து ₹30, அப்புறமா தம்பி வச்சுருக்கிற குடம் ₹12. அந்த சின்ன குடம் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த உடனே வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து கேலண்டர்லாம் கொடுத்தாங்க. வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து எல்லா கடைகள்லேயுமே அவங்களோட இதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேலண்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறமா நாங்கள் இந்த திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து சும்மா கோனு, அதுக்கப்புறமா 2 பொரிக்கிறதுக்கானது, அப்புறம் ஜடமாட்டி, அப்புறம் ஒரு குட்டி கிளிப்பு, இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம். வேறு எதுவுமே வாங்கவே இல்லை. இது வந்து சும்மா பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் அதே குரூப்பு தான். இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் நூடுல்ஸ் வாங்கினோம். அப்புறம் சாட் மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருந்தோம். அப்புறமா இது வந்து கல்கோனா. இந்த கல்கோனா வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ தான் நம்ம வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, பை பாய்.